வாழ்க்கை நமக்கு எல்லாத்தையும் கொடுக்காது. சில சமயம் அது நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்து விடும். அந்த நேரத்தில் நாம் தான் நம்மளை சோதிக்கிறோமா, இல்லை வாழ்க்கையாக நம்ம சோதிக்குது? நினச்சிப்பாரு, நீ ஒரு சோதனையில் இருக்கும்போது அதிலிருந்து தப்பிக்கணுமென்ற ஆசை வருது. ஆனால் ஸ்டோயிக் ஞானிகள் சொன்னது வேறு மாதிரி. அவங்க சொன்னார்கள், வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போது நீயே உன்னை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு அது. அது தண்டனை இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கான அனுமதி. நீ நொந்து போன நேரத்தில் உனக்கு 2 தேர்வுகள். உன் உலகத்தை குறை சொல்லலாம், 2 அல்லது உன் உள்ளத்தில் அமைதியை தேடலாம். ஸ்டோயிக் ஞானம் சொல்லுது, நமக்கு நடந்ததை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நம்ம முடிவு செய்யலாம். வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் அது நம்மளை வளர்க்குது. ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு தோல்வி, ஒவ்வொரு இழப்பும் நம்ம வலிமையாக்குது. ஸ்டோயிக் ஞானி மார்க்கஸ் அவுரேலியஸ் சொன்னார், தி ஆப்ஸ்டிக்கல் இஸ் த வே. தடைய பாதை. அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். அது உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை வடிவமைக்க தான் வந்திருக்கு. அடுத்த தடவையும் வாழ்க்கை உன்னை சோதிச்சா அதை எதிர்கொள் அமைதியோட. அதுக்கப்புறம் நீ உணரும் அந்த அமைதி தான் உன் உண்மையான சக்தி. ஸ்டோயிக் வாழ்க்கை அதுதான். வெளியில் புயல் வீசினாலும் உள்ளே அமைதி நிலைக்கணும். நினச்சிக்கோ, வாழ்க்கை உன்னை சோதிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிக்கிறாய். அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஞானம். அமைதியோடு இரு. நீயே உன் சக்தி. வாழ்க்கை உன்னை உடைக்கலை, அது உன்னை உருவாக்குது.